ஸ்க்ரீன் வந்துட்டாயுமே. எத்தனை பக்கம் போகணும்? பேஜ் நம்பர் 580. 580. சூரோட பேர் சொல்லிட்டு வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. சூரத்துல் முர்சலாத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والمرسلات عرفا فالعاصفات عصفا والناشرات نشرا فالفارقات فرقا فالملقيات ذكرا عذرا أو نذرا إنما توعدون لواقع فإذا قيع قي قي قيع கோ அல்ல கீ. அந்த சவுண்ட்ல கஸ்ரத்தினுடைய சவுண்ட் கீ என்றது இருக்கணும். கியா தடிப்பம் தான் அது. நீங்க அது ஓகே, நீங்க தடிப்பமா உச்சரிக்கிறீங்க, ஓகே தடிப்பம் தான். பட் அந்த கியா என்ற அந்த சவுண்ட் வரும். நீங்க ஒரு தடவை சொல்லுங்க உஸ்தாத். கீ கீ கே அல்ல கீ. உங்களோட கஸ்ரத்தினுடைய சவுண்ட் வருது இல்லை, அதான் உங்களுடைய பிரச்சனை. இதெல்லாம் சரி. சொல்லுங்க. إنما توعدون لواقع. பரவாயில்ல, ஓகே குட். فإذا النجوم طمست وإذا السماء فرجت وإذا الجبال نسفت وإذا الرسل عقتت لأي يوم أجلت ليوم الفصل وما أدراك ما يوم الفصل فصل لا فصل. ويل. فصل. وما أدراك ما يوم الفصل ويل يومئذ للمكذبين ألم نهلك الأولين ثم نتبعهم الآخرين كذلك نفعل بالمجرمين ويل يومئذ للمكذبين ألم نخلقكم من ماء مهين فجعلناه في قرار مكين إلى قدر معلوم فقدرنا فنعم القادرون ويل يومئذ للمكذبين ألم نجعل الأرض كفاتا أحياء وأنباتا وجعلنا فيها رواسي شامخات وأسقيناكم ماء فراتا ويل يومئذ للمكذبين.
انطلقوا إلى ما كنتم به تكذبون انطلقوا إلى ظل ذي ثلاث شعب பார்த்துக்கோங்க எப்படின்னு சொல்லி சரியா பாருங்க தெரியல. انطلقوا إلى ظل ذي ثلاث شعب لا ظليل ولا لا 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 அல்ல لا لا லாண்டு வருது ஒரு சவுண்ட். أوكي. لا ظليل ولا يغني من اللهب إنها ترمي بشرر كالقصر كأنه جمالة صفر ويل يومئذ للمكذبين هذا يوم لا ينطقون ولا يؤذن لهم فيعتذرون فيعتذرون சரியாடுங்க فيعتذرون ولا يؤذن لهم فيعتذرون ويل يومئذ للمكذبين هذا يوم الفصل جمعناكم بالأولين فصلي فصلي هذا يوم الفصل جمعناكم بالأولين فإن كان لكم كيد فكيدون ويل يومئذ للمكذبين إن المتقين في ظلال وعيون ظلال وعيون ظي إن المتقين في ظلال وعيون وفواكه مما يشتهون كلوا واشربوا هنيئا بما كنتم تعملون إنا كذلك نجزي المحسنين محسن محسنين إنا كذلك نجزي المحسنين ويل يومئذ للمكذبين كلوا وتمتعوا قليلا إنكم مجرمون ويل يومئذ للمكذبين
وإذا قيل لهم اركعوا لا يركعون. எல்லாத்தையும் ஆயின் ஆகுறீங்க. وَإِذَا قِيلَ لَهُمُ ارْكَعُوا இந்த இடத்துல ஆயின் வருது. ஆனா நீங்க ஓதினத்துல இதுக்குள்ளால் நிறைய இடத்துல உங்களோட ஆயின்ட உச்சரிப்புக்குரிய ஸ்டைல் சவுண்ட் எல்லாம் வந்துட்டு அப்படி வரையல அது போல. وإذا قيل لهم اركعوا لا يركعون. إذا قيل لهم اركعوا ரா வலினது எழுதும். ராட சட்டம் தெரியுமா என்னன்னு சொல்லி ஞாபகம் இருக்குதா? உஸ்தாத் கேக்குதா உஸ்தாத்? ஓகே இது இதா قيل لهم اركعوا இந்த ராட வல்லினம் சட்டம் என்னன்னு தெரியுமா? ஆ வல்லினம். ஏன் வல்லினம் முன்னு கால லம்மத்தின் வந்து இதனை ராக வல்லினம் அப்படியா? ஆமா. ஏன் வல்லினம்? உஸ்தாத் நீங்க பேசுறது எனக்கு கேட்கல உஸ்தாத். இந்த ராட சட்டத்துல ராவ ஏன் வல்லினமாக ஓதணும்? என்னதுக்கு ராவ ஓதணும் வல்லினம் தெரியுமா? நான் சொல்லி தந்திக்கிறேன். வல்லினம் தானே? அதான் ஏன் வல்லினம்? அதான் கேள்வி. சுக்குன் பெற்ற ராக்கு முன்னாடி தொம்மா இருக்கு. இங்க அந்த சட்டத்தை யூஸ் பண்ணலுமா? அந்த அலிப்புக்கு பேர் என்ன? வட்டம் போட்டிக்கு அலிப்புக்கு. ஆமா ஹம்சத்துல் இந்த அலிப்புக்கு பேர் என்ன? சொல்லி தரலையா எல்லாம்? சூரத்துல் ஃபஜ்ர்ல சொல்லி தந்தாச்சு. சூரத்துல் ஃபஜ்ர்ல இதெல்லாம் வேணா படித்து முடிஞ்சு. ஞாபகம் இல்லை அப்படியா? ஹம்சத்துல் வசுல் ஞாபகிக்குதா? சொல்லல உஸ்தாத் நீங்க எனக்கு. ஆ சொல்லல எனக்கு. அப்படி சொல்லி தரையிலவே கொஞ்சம் எடுத்து தரலாம். நீங்க தான் சொல்லணும் சட்டத்தை. சட்டத்தை நான் லைட்டா உங்களுக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி எடுத்து விட்டேன். பட் நீங்க சொல்ல ரெடி இல்லை. எங்கிட்ட தான் கேக்குறீங்க. ஞாபகம் இல்லை அப்படியா? இது நிற்கவு சொல்லணுமா உஸ்தாத்? நிற்கவு சொல்லணுமா? சவுண்ட் நல்லா குறைஞ்சு போயிட்டு திடீரெண்டுனா. நீ நீ நிற்கவு சொல்லணுமா உஸ்தாத்? வேலை அந்த ராட் சட்டம் என்ன? அன்னைக்கு ராக்கு முன்னால வர ஹம்சத்துல் வஸ்ல வச்சு சட்டம் உண்டு. நீங்க தேடணும் எங்க தெரியுமா? சூரத்துல் ஃபஜ்ர்ல போயிட்டு தேடணும். நான் சொல்லி தர மாட்டேன். நான் சொன்னா நீங்க தேட மாட்டீங்க. சூரத்துல் ஃபஜ்ர்ல இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்திய்ய என்ற வார வசனத்துல உங்களுக்கு இது பத்திய முழுமையான விளக்கம். அதாவது ஹம்சத்துல் வஸ்ல பத்தி இதெல்லாம் படுத்தி போகணும். ஹம்சத்துல் வஸ்ல் சொல்லி ஞாபகம் சொல்லி தந்த ஞாபகமே இல்லை அப்படியா? ஹம்சத்துல் வஸ்ல பத்தி எனக்கு எனக்கு சொல்லல இல்லையா? உஸ்தாத். எனக்கு சொல்லி தரல. சொல்லி எனக்கு சொல்லி தரலையா? தரல நீங்க. ஹம்சத்துல் வஸ்ல் என்கிறது சுக்கூன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னால வரக்கூடிய ஒரு அலிப். ஆனா அந்த அலிப்பை நாங்க அடிப்படையில உச்சரிக்க மாட்டோம். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா பார்க்கலும் அந்த அலிப்புக்கு அடிப்படையில உச்சரிப்பு கொண்டே இல்லை. ஆனா அந்த அலிப் என்ன செய்யும் என்றால் வசனத்துல ஆரம்பத்துல வருகின்ற நேரங்கள்ல ஒரு உச்சரிப்பு எடுத்து அதை உச்சரிச்சு கொண்டு போகும். அது சிலப்போது பத்தஹா வாய்க்கலாம், சிலப்போது கஸ்ரா வாய்க்கலாம், சிலப்போது லம்மத்துன் வாய்க்கலாம். பத்தஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் இது மூன்று ஏதோ ஒரு
அடையாளத்தை அதை ஏற்று உச்சரிப்பை கொண்டு போகும். அப்பதான் அந்த ஓதல் கொண்டு போகும். இங்கனைக்கு என்ன விஷயம் என்றால், ஹம்சத்துல் வசல் என்பது எந்த இடத்திலேயாவது வரும் என்று சொன்னால், அதனை தொடர்ந்து வரக்கூடியது சுக்குன் செய்யப்பட்ட ராவாக இருந்தால், அந்த ரா எல்லா சந்தர்ப்பத்திலும் வல்லினமாகத்தான் ஓதப்படும். அதான் சட்டம். இப்ப இந்த இடத்துல ஆல்ரெடி ராய்க்குது, ஹம்சத்துல் வசல் இருக்குது, முன்னுக்கால லம்மா, இது முன்னுக்காலைக்கு லம்மா நாங்க பார்க்க தேவையில்லை. நோ கேர். அங்க லம்மா இல்ல கஸ்ரா வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனை என்ன, இந்த ஹம்சத்துல் வசலை தான் நாங்க மெயினா பார்க்கணும். இதுதான் இது சட்டம் மெயினா. அப்படி இப்போ சூறா முடியும். லஹு முர் சொல்லுங்க அப்படி. அப்போ முர்கவு அப்போ முர் முர் முர்கவு தானே சொல்லணும். வல்லினம் தான். நீங்க வல்லினம் என்று சொன்ன விஷயம் சரி. ஆனா ஏன் வல்லினம்? முன்னுக்கால லம்மத்து நிக்கிறதால வல்லினமான பில. முன்னால சரி சரி. ஹம்சத்துல் வசல் வந்திக்கிறதால அந்த ராவை நாங்க வல்லினமா ஓதணும் என்ற கான்செப்ட் அந்த இடத்துல சரி. வேணுதா? என்ன ப்ராப்ளம்? வித்தியாசம் என்ன? புரியுது உஸ்தாத். இதுக்கு முன்னாடி நாங்க எந்த இடத்துலயும் நாங்க தனியா ஹம்சத்துல் வசல படிச்சு இல்ல. ஆனா அந்த இடத்துக்கு பின்னால ஹம்சத்துல் வசல் தனி ஒரு சாப்டர். ராவினுடைய முக்கியமான ஒரு பகுதி அது. சரி. இப்ப நீங்க சரி, சொன்னீங்கல்ல ஒருவேளை ஃபத்தஹா இருக்கும், கெஸ்ர் இருக்கும் கொஞ்சம் அப்படின்னு. இதுக்கு பின்னால அப்போ பேசிட்டு சூரத்துல் ஃபஜ்ர் அதுல பிரித்து பார்த்துக்கொள்ளணுமா? அதாவது ஹம்சத்துல் வசல் வார இடங்களை பிரி பார்க்கணும் கட்டாயம். நல்லது மறந்துடும். முன்னாடி கஸ்ரா வந்திக்கும் சில இடங்கள்ல. இப்ப எருஜி ஆயில நீங்க எடுத்து பார்த்தால் கஸ்ரத்துன்னு வச்சுப்போம் அலிப்புக்கு. ஆனா அந்த ரா என்ன செய்யணும்? வல்லினமா தான் ஓதணும். ஹம்சத்துல் வசல் வந்துச்சுன்னு சொன்னா நாங்க என்ன அடையாளம்னு பார்க்க மாட்டோம். ஃபத்ஹா வரலாம், கஸ்ரா வரலாம், லம்மா வரலாம், நோ ப்ராப்ளம். ஆனால் வல்லினமா தான் ஓதணும் ராவ. ஓகே உஸ்தாத், புரிஞ்சிடுச்சு. போதும். وَإِذَا قِيلَ لَهُمُ ارْكَعُوا لَا يَرْكَعُونَ وَيْلٌ يَوْمَئِذٍ لِلْمُكَذِّبِينَ فَبِأَيِّ حَدِيثٍ بَعْدَهُ يُؤْمِنُونَ. يؤمنون. فبأي حديث بعده يؤمنون. ரெண்டுத்துல மிஸ்டேக் வந்து இப்ப சொல்லுங்க பாப்போம். அஞ்சு உஸ்தாத். இந்த பேஜ்ல 5. இல்லங்கள இந்த பேஜ்ல 5. இல்ல முழு சூறா தான் நீங்க ஓதிக்கிறீங்க. முழு சூறா 7 7 7 7. அப்ப இந்த பேஜை ஓதுனா போதுனா 7 முன்னுக்கு 2 தான் வந்தீங்க அப்படித்தானே? இதுக்குள்ள 2 வந்தீங்க ஆமா. அப்படியா? அப்ப அந்த பேஜ் தேவையில்லை, அது தேவையில்லை. 5ங்கிறது ரொம்ப கூட. 3 4க்குள்ள நிக்கலாம். 5வது பாயக்கூடாது. முதலாவது ரெக்கார்டு கேளுங்க. நீங்க எதுல என்னென்ன மிஸ்டேக் வருது. ஐன் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்குதான். எல்லா இடத்துக்குமே ஐனை நீங்க ட்ரை பண்றீங்க அப்படியே. அது கொஞ்சம் பார்க்கணும். மற்றபடி நான் பிரச்சனை இல்லை. அடுத்த சூறாட முழுமையான சூறாவை ரெடியாயிட்டு வரும். டைம் இருக்கிறதா டைம். அடுத்த முழு சூறாவும்.